அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டிலையே ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசியை வச்சு நம்ம எப்படி பக்குவமாக இடியாப்பத்துக்கும் புட்டுக்கும் மாவு ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அந்த சின்ன சின்ன டிப்ஸுகள் கூட உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்போ நான் 2 பாத்திரத்தில் 2.5 கிலோ அளவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 பாத்திரத்துலேயுமே உள்ள அரிசியில் தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 7-8 தண்ணிக்கு அலசி நம்ம வடித்தா தான் புட்டும் சரி இடியாப்பமும் சரி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ரேஷனில் வாங்கின அரிசிங்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சு 2 கையிலையும் பிசைஞ்சு விட்டு அலசுங்க. அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு அரிசி நல்லா வெள்ளையர்னு இருக்குங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி அலசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ரேஷனில் வாங்கின அரிசியில் செஞ்ச இடியாப்பம் புட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ரேஷனில் அரிசி நல்லா சுத்தமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நல்லா வெளியேர்னு இருக்கிற மாதிரி தான் அரிசி கொடுக்குறாங்க. ஆனாலும் கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறக்காக நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அலசிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இடியாப்ப மாவு புட்டு மாவு நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தக்கன அரிசியை நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ ஊற போட்டு ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்பட்ட நேரம் இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம். புட்டுமே நீங்கள் ஆசைப்பட்ட நேரம் பண்ணிக்கலாம். புட்டு மாவில் நீங்கள் கொழுக்கட்டை கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொழுக்கட்டையும் புட்டு ரெசிபியும் இடியாப்பமுமே நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம புட்டுக்கு ஊற வச்சிடலாம். இது இடியாப்பத்துக்கு நல்லா கழுவிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா கை விட்டு பிசைஞ்சு நல்லா நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு பூரா வெளியே போயிடும். இப்போ இதுவுமே நல்லா 7-8 தண்ணிக்கு நம்ம அலசியாச்சு. இடியாப்பத்துக்கு நம்ம உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அரிசி ஊற விடக்கூடாது. பெரிய ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. ரேஷன் கடையில் வாங்கின வேஷ்டியை 4ஆக மடிச்சுக்கோங்க. நல்லா அலசி காய வச்சு வேஷ்டியை எடுத்துக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு அந்த தாம்பலத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா 4ஆக மடித்து போடும்போது சீக்கிரம் ஈரத்தை அப்சர்வ் பண்ணிவிடும். இடியாப்பத்துக்கு ஊற வைக்கக்கூடாதுங்க. நம்ம அழுக்கு போக கழுவிட்டு உடனே துணியில் உணர்த்திடணும். நல்ல பளபளன்னு காஞ்சி வரணும். அரிசி எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது, உடையிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி காஞ்ச அரிசியாக இருந்தால் தான் இடியாப்பத்துக்கு மாவு கெட்டு போகாமல் இருக்கும். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த துணியில் அரிசியை எடுத்து உணர்த்திக்கலாங்க. நீங்கள் நைட்டு கூட அரிசியை நீங்கள் கழுவி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் எடுத்து நல்லா வெயிலில் இடியாப்பத்துக்கு அரிசியை காய வச்சிட்டிங்கன்னா நல்லா சலசலன்னு காஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இடியாப்பத்துக்கு நம்ம மாவு வறுக்க வேண்டியதில்லை. நான் இப்போ எல்லா அரிசியுமே இந்த துணியில் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா காயட்டும், காய வச்சிடலாம். நான் காய வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன். நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா அரிசி காஞ்சி வந்துடும். இப்போ புட்டுக்குள்ளே அது நல்ல ஒரு 4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சிடலாம். ஏன் அப்படின்னா புட்டுக்குள்ளே அரிசி ரேஷன் அரிசிங்கிறதுனால சீக்கிரமே நல்லா ஊறிடும். அதனால் ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு இல்லை. இதே நீங்கள் கடையில் வாங்கி பச்சரிசியாக இருந்ததுன்னா 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் ஊறினீங்கன்னா நல்லா பச்சரிசி ஊறிடும். எந்த அளவுக்கு அரிசி ஊறுதோ அந்த அளவுக்கு புட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இடியாப்பத்துக்குள்ளே அரிசியை நான் காமிச்சேன், எப்படி நல்லா சுக்காக காஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஒரு முறத்துக்கு தட்டிடலாம். தட்டிட்டு இதே துணியில் புட்டுக்குள்ளே அரிசியை நம்ம தண்ணி வடிச்சிட்டு நல்லா உணர்த்திடலாம். இந்த துணியில் நம்ம புட்டுக்குள்ளே அரிசியை போட்டுட்டு நிழலில் தான் உணர்த்தணுங்க. வெயிலில் உணர்த்தக்கூடாது. புட்டுக்குள்ளே அரிசியில் லேசாக ஈரத்தன்மை இருக்கணும் நம்ம மிஷினில் கொடுக்கும்போது. நீங்கள் மிஷினில் அரைக்க கொடுக்கும்போதே புட்டுக்கு இடியாப்பத்துக்குன்னு சொல்லி கொடுங்க. அப்போ அவங்க புட்டுக்குன்னா கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி கொடுப்பாங்க, இடியாப்பத்துக்குன்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க.
இப்போ அதே தாம்பூலத்தில் நான் அந்த வேஷ்டியை விரிச்சிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்த அந்த அரிசியை நான் அந்த தாம்பூலத்தில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைனிங் டேபிள் மேலே நீங்கள் வச்சுட்டீங்க, காத்தோட்டமான இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்மெல்லு எல்லாம் வராது, புளிப்பு வராது. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அரிசியை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்பு வாடை வந்துடும். அப்போ புட்டு வந்து டேஸ்ட்டே இருக்காது, ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். அரிசி புளிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாவுமே டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் அதிக நேரம் நீங்கள் அரிசியை ஊற வைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த துணியில் இந்த மாதிரி உணர்த்திட்டு நிழலில் வச்சு உணர்த்திக்கலாம். உணர்த்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், இப்போது இந்த புட்டுக்குள்ளே மாவு வந்து கையில் இப்படி எடுக்கும்போது எப்படி ஒட்டுதுன்னு பாருங்கள். இந்த ஈரத்தன்மையோடு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இது வந்து இடியாப்பத்துக்குள்ளது. இப்படி கையில் எடுக்கும்போது அப்படி சலசலன்னு விழுகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி காஞ்சி இருக்கணும் இடியாப்பத்துக்கு. புட்டுக்கு ஈர அரிசியாக இருக்கணும், இடியாப்பத்துக்கு காஞ்ச அரிசியாக இருக்கணும். இப்போ ரெண்டையுமே நான் டப்பாவில் சேர்த்துட்டேன், மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இடியாப்பத்துக்கு பாருங்கள், நான் தாம்பூலத்தில் மாவை கொட்டிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறாங்க. எப்போவுமே மாவை அரைச்சிட்டு வந்து டப்பாவில் அப்படியே வைக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி தாம்பூலத்தில் கொட்டி ஆற விடணும். இல்லை அப்படின்னா ஒரு துணியில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. புட்டுக்குள்ளே மாவை வந்து இப்போ நம்ம வறுத்துக்கலாம். புட்டுக்குள்ளே மாவு எப்போவுமே நம்ம வறுத்துக்கணும். ஈர அரிசியாக அரைச்சிருக்கிறோம், அப்படியே டப்பாவில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் பூசணம் பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 கரண்டி மாவை சேர்த்துட்டு வறுத்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஆகும்போது மாவு வந்து லேசாகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் வறுக்கணுங்க, மணல் மாதிரி வறுக்கணும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுக்கும்போது தான் அந்த மாவு நல்லா ஒன்று போல் வறுபட்டு லேசாகும். அதுதாங்க கரெக்டான பக்குவம். நம்ம ஈர மாவாக தானே போட்டிருக்குறோம், அப்போ நல்லா வறுபட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படி லேசாகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஈரம் இல்லாத நல்லா தொடச்சி காஞ்சி இருக்கிற தாம்பூலத்தில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுமே வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் கருகாது மாவு. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ மாவு எல்லாமே வறுத்தாச்சு பாருங்கள், நான் தாம்பூலத்தில் கொட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சூடாக இருக்கிற இந்த மாவு நல்லா நைட்டில் நான் வறுத்துருக்கிறேன். காலையில் வரைக்கும் இந்த தாம்பூலத்தில் அப்படியே ஆற விட்டுறணுங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் தான் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும். மாவு நல்லா ஜல்லடையில் சளிச்சிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.